ஆசிரியர் தேர்வு வாரியம், டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்ட். ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா டிஎன் செட்டுக்கான டேட்டுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்ததுலேருந்து எக்ஸாம் ஆரம்பித்ததுலேருந்து ஒரு கம்ப்ளீட்டாக வந்து நம்ம ரெகுலராக வீடியோ போட்டுட்ருந்தோம். ஸோ முதல்ல இது வந்து மனோன்மணி சுந்தரம் யூனிவர்சிட்டிலேருந்து தான் டேட்டா பேஸ் மாற்றினாங்க. இதுக்கான ரிசல்ட் என்றைக்கு டிக்ளேர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய தேதியிலேருந்து கரெக்டாக ஏப்ரல் 10ஆம் தேதி இல்லைனா 11ஆம் தேதி 11ஆம் தேதிக்குள்ள இது வந்து ரிசல்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணுறதுக்கான முக்கிய வேலைகள் எல்லாமே ஸ்பீடாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து முதல்ல வந்து மனோன்மணி சுந்தரம் யூனிவர்சிட்டி திருநெல்வேலி தான் கால்ஃபர் பண்ணி ஒரு வருடம் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஒரு வருஷத்தில் பார்த்திங்கன்னா இடையில வந்து அவங்க எக்ஸாம் நடத்த முடியாத சூழலில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக எக்ஸாம் நடத்த முடியாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதே எக்ஸாமை சிபிடி மோடில் மார்ச் 6, 7, 8, 9 இந்த தேதியில் நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டில் நடத்தினாங்க. அதேமாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தாங்க. டிஆர்பி வந்து அதுக்கான ஆன்சர் கீயை வந்து மார்ச் 13ஆம் தேதி வந்து இதை ஸ்டார்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. வேரியஸ் ரெப்ரசன்டேஷன், அப்ஜெக்ஷன் எல்லாமே ரிசீவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் கேண்டிடேட்டை பொறுத்தளவு ஆன்சர் கீ வந்து நாங்கள் டேரெக்டாகவே கொடுக்குறோன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு டென்டேட்டிவ் ஒரு ஆன்சர் கீ கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை வந்து ஃபுல்லாகவே கமிட்டி வந்து ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி அதுக்கான ஸ்க்ரூட்டினைஸ் எல்லாமே வந்து ப்ராப்பராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை புதுமையாக பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் வந்து கைடு, நோட்ஸு இது மூலமாக எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணக்கூடாது. ஒன்லி புக்ஸை மட்டும்தான் நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறத, டெக்னிக்கல் எரர்னு வந்து எந்த விஷயமும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டென்டேட்டிவ் கீ வந்து ஏற்கனவே கொடுத்தது எல்லாமே சில விஷயங்களில் வந்து நாங்கள் தவறுதலாக நாங்கள் கொடுத்துட்டோம்னு சொல்லிட்டு அதை வித்ட்ரா பண்ணிவிட்டு மறுபடியும் புதுசான கீ வந்து வெளியிட்டாங்க. இப்போ நீங்கள் கேண்டிடேட்ஸ் எல்லாமே உங்களோட ரெஸ்பான்ஸ் ஷீட், நீங்கள் என்ன ரெஸ்பான்ஸ் ஷீட் கொடுத்துருக்கீங்க, ஆன்சர் கீ என்ன கொடுத்துருக்கீங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. இது ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஆன்சர் கீயில் எங்கே பிரச்சனை அதிகமாக ஆச்சுன்னா, காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு பேட்சில் ஆன்சர் கீ கொடுக்கும்போது மதியத்துக்குள்ளது காலையில் உள்ளதை மதியத்தையும் கொடுத்துட்டாங்க. அங்கே தான் பிரச்சனை இருந்துச்சு. அதுக்கப்புறம் மீதி இருக்கிற எல்லா கேண்டிடேட் எல்லாமே இன்ஸ்ட்ரக்டட் டு டவுன்லோட் தேர் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோயிங் இதை ப்ரொசீஜர் கொடுத்துருந்தாங்க. பேஸ்ட் ஆன் அந்த டென்டேட்டிவ் கீயை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் நீங்கள் கொடுக்கலான்னு சொல்லிட்டு அந்த தேதியிலேருந்து வரிசையை கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து கைடு மற்றது எதுவுமே வந்து ப்ரூஃப் நீங்கள் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. ஸோ ரெப்ரசன்டேஷன் வந்து இன்க்ளூடிங் இமெயிலோ இல்லை வந்து குரியரோ இல்லை இந்தியா போஸ்ட்லேயோ இல்லை என்ன பர்சனோ நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதை நாங்கள் வாங்கிக்க மாட்டோம். ஒன்லி நீங்கள் அப்ஜெக்ட் ட்ராக்கரில் சொல்லி அது மூலமாக நீங்கள் கொடுக்குற எவிடன்ஸ் என்ன கொடுக்குறீங்களோ அதை பிடிஎஃபாக கொடுத்துடணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த அப்ஜெக்டிவ் ட்ராக்கர் என்ன வரைக்கும் லைவில் இருக்குன்னா இன்றோடு முடியுது. 27/3/2025 மாலை 6 மணியோட இன்றைக்கு முடியுது. இப்படி முடிஞ்சதை வந்து அதுக்கப்புறம் அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் ப்ராப்பராக ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணிட்டு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, அஃபிஷியலாக இதில் ஏதாவது வந்து சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கிட்டு அந்த சேஞ்சஸ்க்கான ஆன்சர் கீயை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதுவும் வந்து அடிஷ்னலாக இங்கே சொல்லப்படும். அது சொன்னதுக்கப்புறம் தான் ஆன்சர் கீ ஃபைனலாக ப்ரொவிஷனல் ஆன்சர் கீ கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் யார் குவாலிஃபைடு, எவ்வளோ பேர் இருக்காங்கிற கட் ஆஃபையும் சொல்லிவிடுவாங்க. ஸோ இதுக்கான ப்ரொசீஜர் ஏற்கனவே நம்ம வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம். இது இல்லாமல் ஆன்சர் ஷீட்டு அப்ஜெக்ட் ட்ராக்கர் கிளிக் பண்ணதுக்கப்புறம் அப்லோடிங் எல்லா டாக்குமெண்ட்டையும் என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் இது ஃபுல்லாக கொடுத்து வச்சுருந்தாங்க. ஸோ இந்த தேதியில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து